அனைவருக்கும் நமஸ்காரம். குருப்யோ நமஹா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. நம்ம எல்லாருக்குமே மகாபெரிவா பற்றி நல்லா தெரியும். அவர் நிறைய அருள் வாக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம ஆற்றுல படம் இல்லைன்னா கூட நாம் அவரை மனசில் நினச்சிட்டு அவரையே நம்ம நினச்சி பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணால், மனம் உருகினா நிச்சயமாக மகாபெரிவா ஒரு மனித ரூபத்தில் நம்மளோட கஷ்டமோ துன்பமோ எல்லாத்தையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். அது மாதிரி மனித ரூபத்தில் அவர் கண்டிப்பாக வருவார். நிச்சயம் என்ன தீர்வுன்றதை கண்டிப்பாக காட்டி கொடுப்பார். அதே மாதிரி திருவுருவப்படம் இல்லைன்னா கூட நம்ம மனசில் நினச்சிட்டு கண் முன்னே அவரோட மகாபெரிவா கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்கள் முன்னாடி மகாபெரிவாளோட திருவுருவம் தெரியும். அதே மாதிரி நம்ம கஷ்டங்களையும் நம்ம அவரோட பாதத்தில் இறக்கி வைக்கணும். பிரச்சனை இருந்தாலும் தீர்வினை கண்டிப்பாக அவர் சொல்லுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி கலியுகத்தில் வாழ்ந்த கண்கண்ட மகான் மகாபெரிவா. அதே மாதிரி தன் பக்தருக்கு உபதேசம் செய்த ஒரு மந்திரம் பற்றி நம்ம இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் தீராத உடல் உபாதையில் இருந்தார். அப்போ அவரால் எதையுமே செய்ய முடியல அந்த பக்தரால். அப்போ அந்த சமயத்தில் தான் மகாபெரிவா ஒரு உபதேசம் செஞ்சுருக்காரு. அந்த பக்தனும் தொடர்ந்து ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தார் மகாபெரிவா. மகாபெரிவா சொன்ன அந்த மந்திரத்தை தொடர்ந்து நல்லா நீ ஜபம் பண்ணிகிட்டே வா, அதுக்கப்புறம் உன்னோட உடல்நிலை மாறி நல்லா ஆரோக்கியம் சரியாகும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கார். அவரும் என்ன பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி அந்த மகாபெரிவாளை மனசில் நினச்சிட்டு பிரார்த்தனை செய்து நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொல்லி தன்னோட உடல் ஆரோக்கியத்தை சீராக கொண்டு வந்திருக்கார். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம நம்பிக்கை தான் வைக்கணும். எப்பயும் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அப்படின்ற அந்த இதுலேயே இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கையோடு அந்த மந்திர ஜபம் செய்யணும். அதற்கான உண்டான பலன் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரூபத்தில் காட்டி கொடுக்கும். அதே மாதிரி இது மகாபெரிவா ஆசிரமத்திலேயே நடந்த உண்மையான சம்பவம். இது ஒருத்தர் அது மாதிரி வந்தார். அந்த பக்தனும் ரொம்ப உடல்நிலை சரியாத சூழ்நிலையில் மகாபெரிவாளை சந்திச்சிருக்கார். அப்போ மகாபெரிவா உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள். உடல்நிலை சரியாகிற வரைக்கும் நீ சொல்லிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. நீ இந்த மாதிரி இவ்வளோ 100 தடவை சொல்லு அப்படின்னா 100 தடவையோடு நிறுத்திக்கக்கூடாது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த மந்திரம் பாருங்கள், என்ன மந்திரம்னு சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம அந்த இதை நம்பிக்கையோடு செஞ்சால் தான் எல்லாம் சரியாக போகும். நம்ம நம்பிக்கை இல்லாமல் அந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளோட தியானத்துக்கோ இதுக்கோ நம்ம பட்ட கஷ்டத்துக்கோ அதெல்லாம் சரியாக போகாது. அதை தான் இப்போ உபதேசம் செய்த அந்த மந்திரம் சொல்கிறேன். உடல் உபாதையால் அவதிப்பட்டு அறுவை சிகிச்சைக்கே போயிட்டு இருந்தார் அந்த பக்தர். அப்போ தான் அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தார். ஸ்ரீ துர்க்கையே நமஹா, ஸ்ரீ துர்க்கையே நமஹா, ஸ்ரீ துர்க்கையே நமஹா. அதுதாங்க அந்த மந்திரம். இந்த துர்க்கை என்ற வார்த்தைக்குள் எல்லா அம்பாலும் அடக்கம். காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், எல்லா அம்மன் சுரூபமும் சேர்ந்த ஒரு கடவுள்தான் துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி யார் நோய்வாய்ப்பட்டவர்களோ உடல்நிலை சரியில்லாதவர்களோ எல்லாருமே, உடல் சோர்வு கொண்டவர்கள், தீராத வலி அவஸ்தைப்படுறவர்கள் எல்லாருமே தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரும். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோயில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று 2 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த கோவிலின் சிறு நேரம் அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். அதே மாதிரி உடல்நிலை சரியாகும் வரைன்னு கணக்கு பார்க்கக்கூடாது. மனத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த மந்திரத்தை. துர்கா என்பால் உங்களுடைய உடல் உபாதைகளை படிப்படியாக சரி செய்து விடுவார். படிக்கையிலே இருக்கிறார்கள், எந்திரிக்க முடியவில்லையேன்னு நம்ம மனசார இந்த மந்திரத்தை சொல்லி 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 அவர்களோட உடல்நிலையை நம்ம சீராக்க பார்க்கணும். இந்த மாதிரி மகாபெரிவா சந்தித்த போது அந்த மந்திரத்தை அந்த பக்தனுக்கு மகாபெரிவா உபதேசம் செஞ்சுருக்கார்.
தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்து வந்திருக்காங்க. அவரோட உடல்நிலையும் மாறிடுச்சு. அந்த பக்தனோட உடல்நிலையும் நல்ல ஆரோக்கியம் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நம்பிக்கையோடு எதையுமே நம்ம செய்யணும். செஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் மகா பெரியவா நம்மளோட கஷ்டத்தை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். குருப்யோ நமஹா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குரவே சர்வலோகானாம் விஷரே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமஹா. அபாமியே त्वयाडीय निर्मल ஞானமூர்த்தியே வதோகிராம் விதூராய தட்சிணாமூர்த்தியே நமஹா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. குருப்யோ நமஹா. குருப்யோ நமஹா. நமஸ்காரம். நன்றி. வணக்கம்.